சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போ பொருள் மாற்றம் நடந்திருக்கு இல்லையா? இந்த பொருள் மாற்றத்தால் கடகராசி அன்பர்கள் பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது. பொருள் மாற்றம் நடந்திருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன, ஏற்படக்கூடிய விளைவிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடக ராசிக்காரங்க பாருங்க, சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. பெரும்பாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா யோசித்து சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்படி எல்லா விஷயத்திலுமே திறமைகளை காட்டினாலும் சில விஷயத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். அந்த பின்னடைவு நீங்கணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை மனம் வார வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளை துணிவாக எதிர்கொள்ள முடியும். அப்படி துணிவு ஏற்படணும் அப்படின்னா சந்திர பகவானின் பரிபூரண அருளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய கடவுள் சிவபெருமான். சிவனை நீங்கள் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வந்தால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் சிவபெருமான மனமாற நினச்சிக்கிட்டு ஒரு பிரார்த்தனையோடு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களுக்கு கிடைக்கும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அதே மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பயன்பெறும் வகையில் தான் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கோங்க. எல்லா விதத்துலையுமே நன்மையாக இருக்கும், உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. நாம் இப்போது இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரகநிலை மாற்றத்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது, இதை பற்றின முழுமையான தகவலையுமே வாங்க நாம் இப்போது விளக்கமாக பார்க்கலாம். கடகம் ராசி சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுக்கு பாருங்கள், கலவையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் தொழில் ரீதியெல்லாம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்கணும். பொருளாதாரம் மற்றும் குடும்ப ரீதியாக சில மாற்றங்கள் வரும். அது எப்படிப்பட்ட மாற்றம் அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தின் உங்களுக்கு கிரக நிலைகள் முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் யார் இருக்காங்க பார்த்தா சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரனோட கேது பகவானும் இணைஞ்சிருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும், கூடவே புதனும் இணைஞ்சிருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கரத்தோடு ராகு பகவானோடு இணைஞ்சிக்கிறாரு. அயன சைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இருக்கிறாரு. இந்த அமைப்புகளில் உங்களுக்கு இப்போ கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் மாற்றம் அடையும் போது நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். அந்த வகையில் ஏற்கனவே 8ஆம் தேதி பாருங்கள், அயன சைன போகஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக உங்களோட ராசிக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு வந்துட்டார். இப்போது 17ஆம் தேதி தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த சூரியன் சுகஸ்தானத்துக்கும், 27ஆம் தேதி சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் மற்றும் புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வரப்போகிறாங்க. இந்த கிரக நிலைகளாலும் கிரகநிலை மாற்றங்களாலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதம் சில நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது. விருப்பத்துக்கு மாறான காரியம் நடந்தாலுமே அதோட முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக நடக்கும். வீண் ஆசை மனதில் தோன்றும். கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து நீங்கள் முடிவெடுத்து செஞ்சால் நன்மைகளை பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் சக ஊழியர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதால் நன்மையை பெற முடியும். கணவன் மனைவிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தமோ கௌத்தமோன்னு செய்யக்கூடாது. யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. வீண் விவகாரத்தில் தலையிடாமல் ஒதுங்கிடுறதும், மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடுறதையும் தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போது மன துணிவு அதிகரித்து காணப்படும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் திட்டமிட்டு உங்களோட பாடங்களை படிக்கிறது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்களுமே தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறது நல்லது.
இப்போது கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையும் நிலை வரும். கவனமாக வியாபார விஷயத்தில் செயல்படணும். அதாவது திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் நன்மையுமே பெறலாம். இந்த நிலை மாற்றமடையலாம். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலையுமே தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக அவங்களோட வேலையை செய்கிறது நல்லது. இப்போ உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். இதனால் வருமானமே அதிகரிக்கும் யோகத்தை பெற முடியும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் பிரச்சனை ஏற்பட்டு பின்னர் சரியாகிடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. குழந்தைகள் பற்றின கவலை இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையிலுமே நீங்கள் தெளிவான முடிவுகள் எடுத்தால் நன்மைகளை பெறுவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க செய்யணும். அதுக்கப்புறம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. இந்த மாதம் உங்களுடைய காரியங்களில் தடை தாமதம் வரலாம். வீண் அலைச்சல் ஏற்படுங்கிறதுனால கவனமாக இருங்க. தொழிலில் போட்டிகள் குறைஞ்சி காணப்படும். சாமர்த்தியமான உங்களோட பேச்சின் மூலம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செஞ்சு முடித்து காட்டுவீங்க. அடுத்தவங்களோட செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே நீங்கள் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நன்மை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள், நன்மையை பெறுவீங்க. ஆதிபராசக்தியே மனம் மாற வெள்ளிக்கிழமையில் வணங்கி வருவதன் மூலம் எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மன தைரியம் அதிகரிக்கும். ஆதிபராசக்தியின் பரிபூர்ண அருளாலும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நன்மையை நீங்கள் பெற முடியும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் உண்டாகியிருக்கு. தொழில் ரீதியாக கொஞ்சம் கடினமான காலமாக இருந்தாலும் பொருளாதார மற்றும் குடும்ப ரீதியாக நல்ல நேரமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதனால் நன்மை தான் கிடைக்கும். சிலர் இந்த வேலை பளுவின் காரணமாக அலட்சியமாக இருந்துட்டிங்கன்னா உங்களோட வேலையை இழப்பதற்கான வாய்ப்பும் வரும். வேலையில் நீங்கள் எதிர்பாராத மாற்றம் வரும். கவனமாக இருங்க. மேல் அதிகாரிகள் கிட்டேருந்து உங்களுக்கு குறைந்த ஆதரவு தான் இப்போ இருக்குது. கடினமாக உழைச்சாலும் குறைந்த அங்கீகாரம் மட்டுமே கிடைக்கும். ஆனால் அதுக்காக உழைக்காமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த வேலையை இழப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. முக்கியமான வேலையை தாமதப்படுத்தாமல் கொஞ்சம் துரிதமாக செய்யுங்க. இந்த மாதம் முதல் 2 வாரம் உங்களுக்கு எல்லாருமே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசி 2 வாரம் உங்களுக்கு கடின உழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அதிக வேலைப்பளு இருக்கும். இந்த மாதம் பெரிய வேலை மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பல உதவிகரமான தகவல்கள் வந்து சேரும். நல்ல ஒரு வருமானம், எதிர்பார்த்த லாபம் இருக்கும். உங்களோட வாழ்க்கை துணை அல்லது குடும்ப உறுப்பினர்கள் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான பரிசுமே கிடைக்க போகுது. முதலீடுகளால் லாபம் வரும். பணம் முதலீடு செய்ய விரும்புகிறவங்க 18ஆம் தேதிக்குள்ளே செய்கிறது நல்லது. மாத இறுதியில் எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசாக அதிக அளவில் முதலீடு போட்டு செய்கிறதா இருந்தால் அதை செய்யாதீங்க, தவிர்த்துடுங்க. ஆபத்தானது அல்லது குழப்பமான திட்டம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை தவிர்ப்பது பெரும்பாலும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு நல்லா இல்லை, அது சரி வராதுன்னா பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா பொருளாதார திட்டத்தில் சில பின்னடைவு ஏற்பட்டுரும். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகவும் நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு குடும்ப விழாவில் கலந்து கொள்ள மாதிரியான சூழல் உருவாகும். புதிய உறவினர்களை சந்திக்க போகிறீங்க. திருமணம் அல்லது நீண்ட காலமாக ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சாதகமான முடிவு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டிருந்து அன்பும் பாசமும் அதிகரிக்க போகுது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் சிறப்பான முன்னேற்றம் அவங்களோட வாழ்க்கையில் அடைய போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் பெரும் மகிழ்ச்சியும் அடைய போகிறீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதாரணமான ஒரு மாதம் தான். ஆனால் இந்த சளி, நுரையீரல் பிரச்சனை வரலாம். அதனால் சின்ன சின்ன உடல்நல கோளாறு வந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த மாதம் சுவாச பிரச்சனை ஏதாச்சும் வரலாம். அதனால் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக ஓட்டணும். பெரும்பாலும் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக கவனிச்சுக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இது சிறப்பான ஒரு நல்ல நேரம். வியாபாரத்தில் வளர்ச்சி வரப்போகுது. ஆனால் அதிகமாக வேலைப்பளவும் இருக்கும். எதிர்பாராத சின்ன செலவுகள், சின்ன நஷ்டங்கள் இருக்கும். கணக்குகளை வெளிப்படையாக வச்சுக்கோங்க. கடைசி 2 வாரத்தில் பெரிய அபாயத்தை தவிர்க்கிறதும்
ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். வசூல் மற்றும் சேவையின் தரத்தில் கவனம் செலுத்தினா வியாபாரிகள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.